இந்த மாற்றங்கள் குறித்து பேசுறப்ப என்ன அடுத்த கட்டம் என்ன நகரப்போகுது அப்படின்னு. இப்போ சிலருக்கு பலமா இருக்கிறதே பலவீனமா வரும். இந்த ஒரு முடிவு வந்திருக்கு. இப்போ சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்க எலக்டோரல் பாலிடிக்ஸில் ஜெயிச்சதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுறதா ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று ரகு அவர்கள் சொல்றது, இன்னும் திமுக ஐடென்டிஃபையே பண்ணலை, இன்னும் டினையல் மோட்லேயே இருக்கிறாங்க, உண்மையான இது வெற்றி இல்லைன்னு. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அவர் சும்மா தப்பாக சொல்கிறாரு. அவர் தான் ஒத்துக்கிட்டாரு. சிறப்பாக ஆளுங்கட்சியாக இருந்தோம், இப்போ சிறப்பாக எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு முதல் அறிக்கை அவர் தான். அதுதான் ஒத்துக்காத வெளியிடப்பட்ட அறிக்கை அது கிடையாது. ஒரு விடயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தேர்தல் முடிவை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. வாரிசு அரசியல் அது இது. அப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஜெயிச்சு வந்திருக்கிறவங்களெல்லாம் கேண்டிடேட்டை பார்த்தா ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்களுக்கு போட்டாங்க அப்படி தானே சொன்னாங்க. கேளுங்க, கேண்டிடேட் தெரியாது, வந்தார பார்க்கல, எப்படி ஓட்டு போட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பேசுகிறோம், இங்கே மாற்றத்திற்காக விழுந்த ஓட்டு அப்படின்றோம். ஓகே. ஸோ பார்வை அப்படின்றது வந்துட்டு ஒன்று. ரெண்டாவது விஷயம், திமுக எப்படி இதை பார்க்கணும். இவ்வளவு சாதனைகளை வந்துட்டு அடுக்கடுக்காக பண்ணதா சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க, பேசுனீங்க. ஸ்டாலினோட இந்த பரப்புரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 40 நிமிஷம் பேசுகிறாருன்னா 1/2 மணி நேரம் சாதனையை சொல்கிறாரு. அது கூட இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்ற சொல்கிறாரு. அடுத்த 10 நிமிஷம் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு எதிர்கட்சிகள் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் மீது விமர்சனத்தை வைக்கிறார். அது வரைக்கும் தான் ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக அவருடைய இது போச்சு, அந்த பரப்புரை போச்சு. இவ்வளவு சாதனைகள் நிகழ்த்திய பிறகு ஏன் திமுகவுக்கு வாக்கு செலுத்தல மக்கள்? அதிலும் குறிப்பாக அடுத்தடுத்து வந்த திராவிட இயக்க அரசுகளால் செய்யப்பட்ட இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல பல்வேறுபட்ட விடயங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் மத்தியில் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமாக ஓட்டு வந்துட்டு குறைஞ்சிருக்குது, கணிசமாக விஜய்க்கு வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்றத அவங்க பார்க்கணும். இதெல்லாம் எதனால நிகழுது அப்படின்றத அவங்க வந்துட்டு ஒரு அந்த இடம் தான் எனக்கு ஒரு விளக்கம். ரகு அவர்கள் சொல்றது, கேண்டிடேட்டை பார்க்கல, எனக்கு அவர் முகத்தை கூட தெரியல அப்படின்றது ஒருவேளை எக்ஸிஸ்டிங் இருக்கிற அமைப்பின் மீது ஒரு வெறுப்பு அதிருப்தி வெடிச்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி. வாரிசு அரசியல், இவங்க தான்ப்பா காலங்காலமாக இருப்பாங்க அப்படின்ற தன்மை வந்துருச்சா, இல்லை இவங்கெல்லாம் இனி தேவையில்லை, எங்களுக்கு புது ரத்தம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா? திமுக எப்படி அதை சரி பண்ணிக்க முடியும்? நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் வச்சுக்கோங்களேன். இந்த விஜய் சொல்கிற மாதிரி 67, 77 எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு கும்படிப்பூண்டி ஒரே மாதிரி தான் எதிரொலிக்கும். நகர மையங்களில் ஒழிக்கிறது, கிராமப்புறங்களில் போனால் மிஸ் ஆகுறது, டெல்டாவில் ஒன்றும் கிடையாது அப்படின்றது, அப்புறம் 8 மாவட்டங்களில் இல்லைன்றது, அப்புறம் மைனாரிட்டியாக முடியறது, அப்புறம் இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அப்போ கவனிக்க வேண்டிய விடம் என்னன்னா, நீங்கள் நம்ம குறி வச்ச இடம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நான் வந்துட்டு திமுக காரன் அப்படின்னு வச்சுக்கோங்க, டைம் பீயிங் நான் வந்துட்டு ஒரு திமுக காரன், நான் வந்துட்டு ஸ்டாலினுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறேன்னா, நம்ம குறி வச்சு எந்தெந்த செக்மெண்ட்டை வந்துட்டு நம்ம செஞ்சோமோ, இந்த நலத்திட்டங்கள் மூலம் செஞ்சோமோ, அந்த இடங்கள்ல இருந்துட்டு நமக்கு ஏன் வாக்கு வரல? அது வந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இருங்க, நான் முடிக்கலையே. அவங்க செய்ய வேண்டியது இருந்தேன், நான் என்ன அவங்க செய்ய வேண்டியது அப்படின்னு அடுத்து சொல்கிறேன். அடுத்தபடியாக மிடில் இன்கம் குரூப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக திமுகவுக்கு நிறைய வாக்குகளை அது அள்ளித்தரும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகர மையங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 71 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 71 தொகுதியில் வந்து 71 தொகுதி திமுக வந்துட்டு அடிபட்டு தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. 71 தொகுதி. ஸோ அவங்களுடைய மொத்த 107 இது எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அந்த மிடில் இன்கம் குரூப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதக பாதகங்களெல்லாம் வச்சு தான் அது வாக்களிக்கும். நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னம்னா, அதாவது அவுட்கம்ல வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னம்னா, இந்த நடுத்தர வர்க்கம் ஃபுல்லாக வந்துட்டு விஜய்க்கு அடிச்சிருக்குது அப்படின்ட்டு. இப்போ உயர் நடுத்தர வர்க்கம்னு இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்குது. அந்த செக்மெண்ட் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கு. அது அந்த பூத்தில் இருந்துட்டு தெரியுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்றத அவங்க பார்க்கணும். ஓகே. ஒன்று. இன்னொரு விஷயம், முடிவுகளை அனலைஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்துட்டு இந்த நாட்டில் ரொம்ப முக்கியமானது தேர்தல் ப்ராசஸ், எலக்டோரல் ப்ராசஸ். இதை வச்சு நடத்தக்கூடிய இந்த இவிஎம், இது அதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 41 லட்சம் பேரை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு நீக்கியிருக்கிறோம். அதாவது மீண்டும் வரவிடாமல் தடுத்துருக்குறோம். இது இங்கே மட்டும் இல்லை, பீகாரில் நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்குது. ஒரு 10 லட்சம் பேர் வரை கேரளாவில் நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவிற்கு வந்துட்டு 60 லட்சம் பேர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 60 லட்சமா வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. எஸ்ஐஆர் சொல்றீங்க? நம்ம எஸ்ஐஆர் இப்போ நம்ம கேட்கறது, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள்
மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்ற இடத்தில் இப்ப ரகு அவர்கள் சொல்றது வந்து பழைய ஆட்கள் வேண்டாம், புதிய ரத்தம் வேணும், இளைஞர்கள், வாரிசு அரசியல் தேவையில்லை, தலித் பிரதிநிதித்துவத்தை அதிகமாக்குங்க, பெண்கள், இதெல்லாம் தான் சரி பண்ண வேண்டிய தேவையா? அந்த இடம் அதை நோக்கி நகரணுமா? 60 பேர் புது கேண்டிடேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 160 பேர்ல 60 பேர் புதிய ஆட்கள். ஒண்ணு, ஒரு கட்சி அப்படியே ஃபுல்லா அப்படிலாம் மாத்தலாம் முடியாது, மாறாது. அது எந்த ஒரு ஆர்கனைசேஷனையும் நீங்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிரிடாமினேட்ஸ். அனுபவம் அப்படின்றது. காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொன்னார், காங்கிரஸ் பெரிய கப்பலுங்க, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் திருப்ப முடியாது, அது கொஞ்சம் தூரம் போய் தான் திரும்பும். அததான் இங்க உதாரணமா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, யூத் அப்படின்றது எப்படி அப்படின்னா ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவா அது வந்துட்டு அரசியல்ல ஈடுபடும் போது தான் யூத்தினுடைய பவர் தெரியும். இன்னைக்கு அப்படியான ஒரு யூத் பவர் வந்துட்டு இங்க இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல. ஓகே, கவனிக்க நினைக்கிறேன். யூத்ன்றது எப்படி அப்படின்னா, இந்த பெரிய கப்பலை துறைமுகத்துக்கு கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ஷிப் இருக்கும். அந்த ஷிப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா அதை வந்துட்டு இயங்கி இடிச்சு கொண்டு வரும். அது இங்க இல்ல. இப்ப வந்துட்டு நம்ம சிஜேபி அப்படி சொல்லலாம், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அப்படி சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி அரசியல் ரீதியான எழுச்சியை காட்டுறாங்க. அப்படிலாம் இங்க தமிழ்நாட்டில் எதுவும் வரல. மூணாவது விஷயம் நான் என்ன சொல்ல வர, 2 விடயம் எஸ்ஐஆர்னால. இல்ல, திமுகவினுடைய மாற்றம்னு நீங்க என்ன செய்யணும்ன்றது ஒண்ணு, என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்றது அதெல்லாம் அவங்க எப்படி பார்க்கணும்ன்றது மட்டும் நான் சொல்றேன். ஒண்ணு, உங்களுடைய சாதனைகள் ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்றதை நீங்க பாருங்க. ஓகே. அடுத்தது இந்த எஸ்ஐஆர்னால ஏற்பட்ட பாதிப்பை நீங்க பாருங்க. செக்மெண்ட் வைஸ் ஓட்டு அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க, ஏன்னா பூத் வைஸ் அதை அவங்க அனலைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்தபடியே எஸ்ஐஆர்ல ஏற்பட்ட இழப்பு அது என்னன்றதை பாருங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு பேட்டர்னை பாக்குறேன். எல்லா நகர மையங்கள்லயும் திமுக தோத்த இடங்கள் எல்லாம் தாவேக ஜெயிச்ச இடத்துலலாம் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய 30% ஓட்டு போன 2021 தேர்தலை விட இந்த தேர்தல் குறைஞ்சிருக்குது. ஓகே, கரெக்ட். அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா 50%க்கு மேல அது குறைஞ்சிருக்குது. ஆனா அதே அண்ணா திமுக கிராம மையங்கள்லயும் நகரியங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா கணிசமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்குது. ஸோ அதனுடைய ஓட்டு பேங்க் வந்துட்டு மக்களவை தேர்தலில் எவ்வளோ இருந்ததோ அதே 21% இப்போ அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க இன்னும் ஒரு 3 விஷயங்களை நீங்க பார்த்துக்கணும். உங்களுடைய சாதனை என்ன ஆச்சு, ரைட், நகர மையங்கள்ல எப்படி இது மட்டும் நடக்குது, கிராமங்கள்ல எப்படி, இல்லாட்டி அவங்க வந்துட்டு 73 இடம்லாம் வந்திருக்காங்க இந்த கூட்டணி, அது எப்படி நடந்துச்சு. அப்போ இதுல வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ப்ராசஸும் இந்த இவிஎம் அப்படின்ற இந்த மெஷினும் இதனுடைய பார்ட் என்ன பிளே பண்ணுது அப்படின்றத ஆழமா பார்க்கணும். சுவாமிநாதன், எந்த இடத்துல குறுக்கிட விரும்புனீங்க சுருக்கமா? இல்ல ரகு சாரோட கருத்துல ஒரே ஒரு கருத்துல வந்து கொஞ்சம் முரண்படுறேன். சார் வந்து ரகு சார் ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, அந்த வயதானவர்கள் அனுபவஸ்தர்கள்னு. அந்த அனுபவஸ்தர்களை தான் இன்னைக்கு விஜய் தேடிட்டு இருக்காரு. கடம்பூர் ராஜா அவர்கள்ல இருந்து ஜேசிடி பிரபாகரங்க சபாநாயகரா இருக்கிறவர்ல இருந்து அவ்வளவு பேரும் மாற்று கட்சியில இருந்தா இப்ப ஆள் எடுக்கிறாங்க. இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல். நடந்து முடிந்த தேர்தலில் விஜய் மீது கொண்ட அன்பால வாக்கு செலுத்திட்டாங்க. அதை தக்க வைப்பதற்கு அவரே அனுபவஸ்தர்களை தான். ஒரு பக்கம் டூ மச் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பக்கம் டூ மச் யூத், ஒரு பேலன்ஸ் வேணும். எலெக்ஷன் ரிசல்ட்டே பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கு. அதுதான் பெரிய பிராக்சர்டு மேண்டேட் நமக்கு இருக்கிற சிக்கலே. நம்ம ஜீவாட்ட வந்துட்டு வரட்டுங்களா?